நம்ம கட்சி எம்எல்ஏ இவ்வளவு ஓப்பனா பிச்சை எடுத்துக்க கூடாது அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படி கேட்டாரு அப்படின்னு இன்னொருத்தன் கேட்டான். இல்லடா, நேத்து ஒரு பொதுக்கூட்டத்துல எதிர்கட்சியில் மட்டும் எம்எல்ஏக்கள் விற்பனைக்கு இல்லை, எங்கள் கட்சியிலும் எம்எல்ஏக்கள் விற்பனைக்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பிச்சை எடுக்கிறார் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து கட்சி விட்டு கட்சி தாவறது அப்படின்றது எப்பயாச்சும் கூட தான் நடக்கும், 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு. இப்பெல்லாம் டெய்லி நடக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம். ஆனா எதுக்குன்னு கேட்டா காருக்கே மாறிடுறாங்க. இப்போ நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க? பிளான்ல இருக்கும், சில பல பிளான்கள்ல இருக்கும். கையெல்லாம் வர தூக்கிட்டு வரீங்களா? ஆபரேஷன் வந்து அப்படியே வந்த டாக்டர் மாதிரி வேற இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வருது, பொதுமக்கள் வந்து நீங்களும் நில்லுங்க அப்படின்றாங்க. நானும் நின்னுட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கிறேன். என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம கூட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். நம்ம ஊர்ல ட்ரெயின்ல லோவர் பெர்த்ல போறது அப்படிங்கறது நிறைய பேருக்கு கனவா இருக்குது. ஆமா, எனக்கு கூட பயங்கர ஆசைதான் லோவர் பெர்த்ல போகணும். கரெக்ட், எல்லாரும் லோவர் பெர்த்ல போகணும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க. ஆனா கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, உதாரணத்துக்கு பாமக ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்னு கனவுகளோட தான் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. கிட்டத்தட்ட லோவர் பெர்த்துக்கு சீட்டு கிடைக்கிறது அந்த மாதிரி தான். இந்த தடவை எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிரும் ஊருக்கு ஒரு லோக்கல் கவுன்சிலர் அந்த மாதிரி தான் தள்ளி குதிச்சுட்டு இருப்பாரு, அவருக்கு சீட்டே கிடைக்காது. அதே மாதிரி தான் தேமுதிகவும். கரெக்ட், லோவர் பெர்த் கிடைச்சாலும் அது முழுசா அனுபவிக்க முடியாது. இப்படித்தான் லோவர் பெர்த் கிடைக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா கஷ்டமான வாழ்க்கைங்க. அதாவது லோவர் பெர்த் டிக்கெட் புக் பண்றதுல என்ன ஒருத்தனோட பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. இப்ப போய் எல்லாம் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, சார் லோவர் பெர்த்தா பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு டிக்கெட் கவுண்டர் உள்ள உட்காந்துருக்காரு. பேரடா அந்த ஒழுங்காடா சிங்களா போலீஸா அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷனா ஆன்டி கரப்ஷன் ஏஜென்டா ஏதாவது பெரிய விஐபி செஞ்சவளா? இல்ல சார் அப்படின்னு ரைட், ஒரு 10 ரூபா சேர்த்து போட்டு கூட அப்பதான் லோயர் பெர்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே லஞ்சத்தை உருவாக்கிடுறாங்க. லோயர் பெர்த் வாங்குறதுக்கு லஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கொடுத்து அந்த லோயர் பெர்த்தை வாங்கிட்டு லோயர் பெர்த் கிடைச்சிருச்சுடா, லோயர் பெர்த் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வயசு ஒரு 30-35 அத சொல்லுங்க. எம்எல்ஏக்கு சீட்டு கிடைச்ச மாதிரி லோயர் பெர்த்துக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, லோயர் பெர்த் சீட்டு கிடைச்சு ஊர்ல எல்லாருக்கும் போனை போட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த லோவர் பெர்த்ல போற சுகமே தனி. ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு சிலுன்னு காத்து அப்படியே இந்த பக்கம் பொனாட்டே அப்படின்னு சொல்லிட்டு போறதா அப்படியே கை இப்படி கொடுத்து வாங்கலாம். தண்ணி எப்ப வேணாலும் வெளியே போலாம் வரலாம், எப்ப வேணா வெளியே போலாம். சார்ஜர் பிளக் பாயிண்ட் அங்கேயே நிக்கும். அது தண்ணி வைக்கிறதுக்கு தண்ணி ஹோல்டரு, சாப்பிடுறதுக்கு அந்த டேபிள் இருக்கு. சோ இந்த லோவர் பெர்த்ல இத்தனை வசதிகள் இருக்குது. சோ நம்மால என்ன பண்ணிட்டா லோவர் பெர்த்ல போய் எல்லாம் உட்காந்து சமகாலத்தை விரிச்சு ஹோல்டர் எல்லாம் வாட்டர் கேன் எல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் விரிச்சு அப்படி சாப்பிடறதுக்காக வந்து உட்கார்றப்போ அப்போ தோணு, ஹலோ என்ன லோவர் பெர்த் டே முண்டா இது வந்த ட்ரெயின்ரா, போற ட்ரெயின் எதிர்த்தாப்புல அப்படின்னு சொல்ல விரிச்சு வச்சது எல்லாத்தையும் இவர் பேக் பண்ணிட்டு ஐயோ அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பிளாட்ஃபார்ம்ல ஜம்ப் எல்லாம் பண்ணி அந்த பக்கம் திரும்பி எல்லாம் விரிச்சு வச்சு உட்காந்து மறுபடியும் லோயர் பெர்த் உனக்கு எல்லாம் விரிச்சு வச்சு உட்காந்து எக்மோர்ல வண்டி கிளம்பிருச்சு. அப்பாடா லோவர் பெர்த்ல உட்காந்து போறேன்டா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புஸ்தகத்தை எடுத்து இப்படி போட்டு அப்படியே கால் மேல கால் போட்டுக்கிட்டு அந்த பார்வையில ஒரு திமிர் கஷ்டப்பட்டு வாங்கி இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு லோவர் பெர்த்ல உட்கார்றப்ப வண்டி வந்து தாம்பரத்துக்கிட்ட வந்து நிக்கும். நின்ன உடனே ஒரு கும்பலா ஃபேமிலி ஏறும். ஏங்க உங்க சீட்டு நம்பர் 15 லோவர் பெர்த்தா? ஆமா. இல்ல ஃபேமிலியோட வந்திருக்கோம், அங்கிள் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட், ரொம்ப கஷ்டம், நைட் எல்லாம் ஏறி இறங்க முடியாது, நீங்க அந்த மிடில் பெர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே மிடில் பெர்த்தாவது கிடைக்குதே அப்படின்னு அப்படியே ஜம்ப் பண்ணி மிடில் பெர்த் போவான். மிடில் பெர்த் போன உடனே அடுத்து ஒருத்தன் வருவான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதனால தயவு செஞ்சு இந்த அப்பர் பெர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடப்பாவி வட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் பெர்த்துக்கு ஏறி படுப்பான். அப்ப அந்த ஃபேமிலியோட வந்தவங்க இருக்காங்கல்ல, தம்பி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம பையன் வந்து இருக்கிற சின்ன பையன், இவனையும் தூக்கி உங்களுக்கு இந்த அப்பர் பெர்த் பக்கத்துல படுக்க வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அவனையும் ஏத்தி விடுவாங்க. இருக்கிற வேலையை ஃபுல்லா நம்மள ஏவ வேண்டியது. ஆமா, அவன் வந்து சின்ன பையன் இப்படி உட்காந்து
அப்படின்னு வேறல வேற எடுத்தா போடா பொறுக்கி அப்படின்னு எடுத்து அங்கிள் 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 கதை ஒண்ணு சொல்லுங்க டாய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொங்கி அப்படியே ட்ரெயின்ல அப்படியே தூங்கிடுவாங்க. அங்க இருந்து கீழே பாக்கும்போது அவங்க எல்லாம் இவன் என்னென்னலாம் நினைச்சானோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. நைட் நல்லா ட்ரெயின் நல்லா தூங்கி அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தான் தெரியுமா இயற்கை அலைக்கு ஒரு 12 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப இப்படி எந்திரிச்சு இப்படி கீழே பாப்பான். கீழே பார்த்தா இவங்க கொடுத்த லோயர் பர்த் கீழே அண்டர் லோயர் பர்த்ல ஒருத்தன் பேப்பரை விரிச்சு படுத்துருப்பான். அப்புறம் இப்படி இறங்குவான் மேல இருந்து. அப்படி இறங்கி காலை இப்ப எங்க வைக்கிறது காலை எங்க வைக்கிறது தெரியாம அப்படி வச்சு வச்சதுல ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் இவன் செருப்பை வேற தேடணும். ஆமா அப்படியே செருப்பை எடுத்து எடுக்கிறப்ப கீழே படுத்து வந்த அம்மா மேல இவன் கைப்பற்றும். ஏண்டா பொறுக்கி இல்ல அக்கா வச்சு பொறுக்கல அப்படின்னு கேட்டோன்னு லோயர் பர்த் கொடுத்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அதுக்கப்புறம் இருக்கிற கஷ்டம் இவன் எப்படி மறுபடியும் மேல போறான். ஏறும் போது டிக்கிலோனா டிக்கில இடிச்சு அப்புறம் என்ன பண்ணுவான் பாட்டான்னு ஒரு வழியா ஏறி அந்த அப்பர் பர்த்ல ஏறி படுத்து நல்லா தூங்கிட்டு ஸ்டேஷன் வந்துடும். அப்பர் பர்த்ல இருந்தவன் எந்திரிச்சு உட்காரவும் முடியாம எந்திரிச்சு உட்கார்ந்தா தலை இடிக்கும். இப்படியேதான் உட்கார்ந்து இப்படியே உட்காந்துக்கிட்டு அதுவும் நம்மள மாதிரி உயரமா இருக்க வைக்கலாம் பாடு ரொம்ப பெரிய பாடப்பா. இப்படியே உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து ட்ரெயின் ஒரு வழியா இறங்கிடும். இவங்க எல்லாம் இறங்கி போன பிறகு மேல இருந்து மறுபடியும் அதே பொசிஷன்ல இதுல இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த மிடில் பர்த் வேற தூக்கி தூக்கி வேற தூக்கி அதுக்கப்புறம் இறங்கி வெளியே வந்து மூட்டை முடிச்சோடப்பா அப்படின்னு இவனை ரிசீவ் பண்ண அந்த ஃப்ரெண்ட் சொல்லலாம் மாப்பிள என்ன லோவர் பர்த்ல வந்த சும்மா ஜாலியா இருந்துச்சா அப்படின்னு கேட்ட உடனே லோவர் பர்த் அப்படின்னு கேட்ட உடனே இவன் மனுஷங்குள்ள எவ்வளவு குரூரம் இருக்கும். அதுக்கு தான் ஒரு ஐடியா இருக்கு பாஸ். சொல்லு. அப்பர் பர்த்ல படுக்கும்போது நீங்க லைட்டா அசிக்கி 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 படுத்தீங்கன்னா அடுத்து எவனுமே லோவர் பர்த் கேட்க இன்னைக்கு நம்ம தர்பார்ல வந்து உட்கார போற அந்த கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அழகான ஒரு சிங்கர், அற்புதமான பாடல்கள்லாம் பாடக்கூடியவங்க. தமிழ் சினிமாவில் இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. NSK ரம்யா on Senani Darbar. சூப்பர், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். NSK ரம்யா அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். சோ NSK இந்த இனிஷியல் எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் வந்து டவுட்டா தான் இருக்கும். இது NSK ரம்யா, NS கிருஷ்ணனோட பேத்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர், தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத, அதாவது முக்கியமான லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய NS கிருஷ்ணன் இந்த பக்கம் KR ராமசாமி, இவங்களோட மிகப்பெரிய 2 ஜாம்பவான்களோட பேத்தி. இப்படி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சினிமா ஃபேமிலியில இருந்து வந்துட்டு எப்படி சொல்லிட்டாங்களா தாத்தா மாதிரி தான் நீங்களும் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க இல்லன்னு மட்டும் சொன்னாதான் பிரச்சனை. இல்ல அது முடி வந்து நான் முன்னாடி எல்லாம் அப்படியே வளரவே இல்லையா? இல்ல நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வேணாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடியெல்லாம் தாத்தா ஆயிட்டாங்க. இல்ல அது அந்த ஸ்ட்ரைட்னிங் வெட்டின உடனே இப்படி ஆயிடுச்சு. நான் ஒன்னும் தானா அமைஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பிளாக் இன்னும் இப்படிலாம் இருக்காங்க, அந்த காலத்து இப்படிலாம் இருந்திருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி இருந்திருக்கா? திருப்பி ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, என்ன இப்படி எல்லாம் பாடுறாங்க அப்படிலாம் வந்து உங்களோட இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் ஓல்ட் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவரோட இப்போ 2 பேர் இருக்காங்க, KR ராமசாமி. வீட்டுல எப்படி சினிமா டாக்ஸ் நிறைய இருக்குமா? ஆக்சுவலா அவ்வளவுலாம் இல்ல. 2 தாத்தா பாட்டிங்களுமே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அண்ட் சோ எங்க பாட்டி எல்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க. லைக் இந்த டிராமா கிசு எல்லாம் சொல்லுவாங்களா? அது சொல்லுவாங்க, அது ஆனா டிராமா ட்ரூப்ல நடக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் டிராமா ட்ரூப்ஸ் தானே அப்பெல்லாம் ஃபேமஸ் மூவிஸோட. சோ
டிராவல் பண்ணது அத பத்தி எல்லாம் நிறைய கதை சொல்லிருக்காங்க. ஓகே ரம்யா, சொல்லுங்க. இப்போ வந்து நடிக்கணும் அப்படின்ற ஆசை இல்லையா? எப்படி நான் இந்த கேமராவே நான் அவ்வளவா பாக்கல பாத்தீங்களா? பேசுறதுக்கே பாக்க மாட்டேங்கிறீங்க, நடிக்கிறதுக்குலாம் இல்ல. நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா. அதனால கூடிய சீக்கிரம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து வந்தாலும் வரலாம். பாத்து உங்களுக்கு கேமரா பாக்கலீங்களா? அப்ப கூடிய சீக்கிரம் நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்காங்க. அப்போ உள்ள வந்தீங்க, இதுக்குள்ள யார் கூட்டு வந்தா உங்களை? நான் ஒரு இல்ல நீங்க வழக்கம் போல எல்லா சீக்கிரம் சொல்ற மாதிரி நான் 2 வயசுலயே கர்நாடிக் கத்துக்கிட்டேன். இல்ல ஆக்சுவலா நான் கத்துக்கிட்டேன், அதான் உண்மை. நான் 2 வயசுல இருந்தே பாடுறேன். 3 வயசுலயே 2 வயசுல ஒரு 3 வயசு 4 வயசுல இருந்து கர்நாடிக். அந்த ஜிப்ராட்டால என் பொண்ணு 4 வயசுலயே அப்படி பாடுவாங்க. கர்நாடிக் மியூசிக் ஒரு 8 years 9 years கத்துக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வெஸ்டர்னும் கத்துக்கிட்டேன் another 9 years. வெஸ்டர்ன் சோ சைமல்டேனியஸா இல்ல இது எப்படி? இது முடிச்சிட்டு அது ஓகே. இது விட்டுட்டேன், அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் பழமா இருந்ததுனால அந்த பக்கம் பேண்ட் ஐயோ ஏய் சொல்லி கர்நாடிக் கத்துட்டாங்க. வெஸ்டர்னுக்கு மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொன்னதால இப்போ நம்ம இந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்ற ரைம்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்து பாட்டா எல்லாம் ரொம்ப நாளா ஒரே டியூன்ல தான் கேட்டு போச்சு. ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா இப்படிதான் எல்லாரும் பாடுறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அப்படி போட்டு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இந்த பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்க விருப்பம். ஏன் என்ன இப்படி மாட்டி விடுறீங்க? ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் பாட்டுலாம் பாப்பா கிட்ட தானே கேட்க முடியும். ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஐயோ பாடுங்க ஜானி ஜானி எஸ் பாப்பாவை. ஜானி ஜானி எஸ் பாப்பா. போதும், சூப்பரா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. Eating sugar no papa. எனக்கே காமெடியா இருக்கு. எவ்வளவு பெரிய சூப்பர். ஓகே, இவ்வளவு ஜாலியா இருக்கிறீங்க. இப்ப வந்து இளையராஜா சார் கிட்ட எல்லாம் போனா எல்லாருமே பொட்டி பாமாடுங்க. நீங்க எப்படி நீங்க வந்து அப்படியே அவர்கிட்ட போனோம்னா எல்லா சிங்கர்ஸும் மாறிடுறாங்க, வேற மாதிரி இருக்கிறாங்க. இளையராஜா சார்கிட்ட போனோம்னா அந்த இசை ஞானிகிட்ட போனோம்னா அப்படியே நான் அவ்வளவா மாறி எல்லாம் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஜோக் எல்லாம் சத்தமா எல்லாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான பர்சன் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆசிரியர் கிடையாது. நான் போனதுல இருந்து அப்படி எல்லாம் இருந்தது கிடையாது. சோ நான் ஐ வெரி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் ஹிம். ஓகே ஓகே. ஆனா ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே. பட் நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க என்எஸ்கே பேத்தி கேஆர் ராமசாமி பேத்தி இப்படி எக்ஸ்ட்ரா கன்செஷன் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கா உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில? சுத்தமா கிடையாது. நான் ராஜா சாருக்கு ஃபர்ஸ்ட் பாட போகும்போது ஆக்சுவலா ஒரு தெலுங்கு சாங் கேட்டுதான் வந்துட்டு அவரு தெலுங்கு சிங்கர் நினைச்சிட்டு கூப்பிட்டாங்க பாடுறதுக்கு. ஓகே. சோ அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படிதான் இருந்துச்சு. உங்க மஞ்சி பாத்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, எங்கேயோ இந்த முகத்தை பாத்துருக்கேன். இல்ல ஆக்சுவலா நாங்க கொஞ்சம் ரிலேட்டட் மேரேஜ் மூலமா. கார்த்திக்ஸ் வைஃப் இஸ் ரிலேட்டட் மை சித்தி சிஸ்டர். சோ அதனால கொஞ்சம் ரிலேட்டட்ன்றது அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். பாடி முடிச்சிட்ட அப்புறம் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அப்பதான் அவருக்கே தெரிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர். சரி, அந்த தெலுங்கு பாட்டு எப்படி, எந்த பாட்டு உங்களை இங்க கூட்டு வந்துச்சு அப்படின்றத தமிழுக்கு மறுபடியும் எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சது தெலுங்கு பாட்டு தான். தமன் இருக்காருல்ல, மியூசிக் பண்ணிருக்காரு. அங்க தெலுங்குல அவர் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் தூக்குடுன்ற மூவி மகேஷ் பாபு. தூக்குடு தூக்கு இருக்குல்லப்பா, அந்த தூக்க தூக்கா போட்டுக்க, அவ்வளவுதான். தூக்குடு, நான் தூக்குடுன்னு வச்சுக்க, உனக்கு என்ன இருந்தா என்ன, பாட்டு தானே முக்கியம். அப்போ சோ அந்த படத்துல வந்து ஒரு குத்து சாங் ஆக்சுவலா சமந்தாவுக்காக பாடி இருக்கிறீங்க. இல்ல, இது வேற ஐட்டம் டான்ஸ். ஓகே ஓகே, அந்த பாட்டு இப்போ கேட்கலாமா? Buat puayantado auto apparavo, Pipino kitado scooter paravo, Chipadu pergolantana enake padtaro enni tension, Yamma tension. Hey, Bharatilo driving nerpittanani saidulu, ekanga innova kittanani habbulu. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த கௌதம் மேனன் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் கிட்டத்தட்ட கௌதம் மேனன் ஸ்டைலான ஆளா தான் இருக்கிறீங்க. அவர் படங்கள்ல வர ஹீரோயின் எல்லாம் வந்து கொஞ்சம் மாடர்னா ஸ்டைலா தான் இருப்பாங்க. சரி, இந்த படத்துல இப்போ இந்த பாட்டு ராஜா சார்ல மியூசிக்ல ஒரு பாட்டு அப்படின்னா எத்தனை பேருக்கு போனை போட்டு சொன்னீங்க? உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலா நான் அவார்ட் வாங்கினது கூட அந்த மாதிரி யாரு கூட போன் பண்ண மாட்டேங்க. எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் திட்டுவாங்க. ஆனா எங்க அம்மா வந்துட்டு ஊருக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்கு ஒருத்தர் போறேன். கேன் வி ஹியர் தி சற்று முன்பு போ. சற்று முன்பு பார்த்தமே ஹமாரி போக
பாடுனீங்க. நாங்களும் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கோம் நம்புறோம். அப்படியே கண்ணை மூடிட்டே பாடுனீங்க. பார்க்க சகிக்காம தான். ஓகே ரம்யா, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஃபீல்ட்ல வந்ததுக்காக ஹவு ஹாப்பி யூ ஆர் அண்ட் ஹவு என்னென்ன விஷயங்களை நீங்க லூஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுற அந்த மாதிரி ஐட்டங்கள் அதெல்லாம் உண்டு. ஒழுங்கா நேத்து கூட சாப்பிட்டேன். ஓ, நேத்து கூட சாப்பிட்டீங்க. சரி சொல்லுங்க, இப்போ இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்க ப்ரொஃபஷன் இப்போ சிங்கிங் தான் உங்களோட மெயின் ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. ஆமா. ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பாடுறது ஜாஸ்தியா இருக்கா இல்ல ஸ்டேஜ் ஷோஸ் ஜாஸ்தியா இருக்கா? ரெண்டுமே ஆக்சுவலா ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லுவேன். ஆனா பேமெண்ட் அதுல தான் ஜாஸ்தியா வரும் ஸ்டேஜ் ஷோல. ஓகே, இப்போ வந்து ஒரு சில பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் உங்களுக்கு யார் யார் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும்? யாரெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க? பழைய பாட்டு பாடகர்கள் சுஷ்லமா, ஜானகிமா. எனக்கு எனக்கு பழைய பாட்டோட ஹரிஹரனோட சாங், ஹரிஹரன் சாரோட, ஓகே, அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ உங்களோட ஃபேவரட் சாங் ஒரு 3 சாங் ஓகே எடுத்துட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா வெஸ்டர்னா அதை வந்து பாடுறோம். இப்போ வந்து ஒரு சுஷிலாமா பாடின ஒரு அருமையான ஒரு பாடல் வந்து இப்போ உங்க வாய்ஸ்ல வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கேக்குறோம். உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னார், என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். பியூட்டிஃபுல். ஓகே, அடுத்த என்னோட சாய்ஸ் மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து ஊரு சனம் அப்படிங்கிற அந்த பாட்டு. ஓகே ஓகே, ஊரு சனம் எல்லாம் தூங்க போகுது. இப்போ நம்ம ஷோ முடிஞ்ச பிறகு அது எப்படி தூங்கும்? அலர்ட் ஆயிருவாங்க எல்லாரும். காதுல பஞ்சு விட்டு கொடையிற மாதிரி எனக்கு கூப்பிட்டு வச்சு என்ன காமெடி பண்ணிட்டீங்க. கூப்பிட்டு எல்லாம் வச்சிருந்தீங்க. ஷோக்கு அப்புறம் வெளியே போவீங்க பாத்துக்க. ஊரு சனம் தூங்கிருச்சு, ஊரு காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஃபென்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப அற்புதமா பாடுனீங்க. ஐ திங்க் யூ ஹேவ் a லாங் சூப்பரான ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்த என்னென்ன படங்கள்லாம் பாடிட்டு இருக்கீங்க? இப்ப மடோனா அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட சேர்ந்து எல்லாம் பாட ஆரம்பிச்சீங்களா? அவங்களோட இப்போ ஷோ பண்றீங்க. சென்னைக்கு வராங்க. இங்க OMCல. ஆமா. அம்ஜிகரை. ஓகே, இங்கிலீஷ் பாட்டு எங்களுக்காக ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று சொல்லுங்க. Way up high, there's a land that I've heard of once in a lullaby. Someday I wish upon a star and wake up where the clouds so far behind me. When troubles smell like lemon drops away up out the chimney tops, that's where you find me. Somewhere over the rainbow skies of blue. சூப்பர். என்னன்னா இப்ப நீங்க பாட்டு தனியா உங்க ரூம்குள்ள பாடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, பக்கத்துல இருக்க பாவம் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு குளிர பாருங்க. பேசினாதான் பேச நிறுத்துறாரு பார்த்தா, பாடினா கூட நடுவுல பேசுறாரு. நீங்க பாடினதை கேட்டு ரொம்ப அருமையா பாட்டீங்க. ஆனா இந்த ஆனா விவரம் தெரியாதவங்களுக்கு பாவம் இந்த பொண்ணுக்கு பாருங்க எவ்வளவு குளிர்ல எப்படி நடுங்க பாருங்க. அவர் கிடக்காரு, ரொம்ப அழகா பாடுனீங்க. எவ்வளவு குளிர்ல இந்த பொண்ணு நடுங்க. ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கழுதிக்கு தெரியுமா? அது விட்டு பாருங்க, அதுக்கே தெரியணும். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். இன்னும் அடுத்த என்னென்ன பாடல்கள் எல்லாம் பாடிட்டு எங்கெல்லாம் வந்து போறீங்க? ஓகே, ராஜா சார் அடுத்த மூவில வந்துட்டு மேகான்ற படத்துல 3 பாட்டு பாடியிருக்கேன். 2 யுவனோட, ஒரு சாங் ஹரிச்சரனோட. அப்புறம் பிரியாணி படத்துல பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரம்பம் படத்துல பாடியிருக்கேன், வரப்போது அஜித் சார். ஓகே.
அப்புறம் ஜேகே எனும் நண்பன் ஜிவி பிரகாஷ் அதுல வந்து 2 பாட்டு பாடிட்டேன். சோ பயங்கர பிஸியா தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில முடியறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், ஒரு மெமரி கேம் ஒண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னா பதில் சொல்லணும். நான் என்ன கேள்வி கேட்டாலும் ஓகே. செகண்ட் கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஒரிஜினல் பதில சொல்லணும். ஓகே. அந்த பதில் எல்லாமே ஆம் அல்லது இல்லை இந்த மாதிரி தான். மூணாவது ரெண்டாவது அப்படிதான் பிஃபோர் சாருகேசி என்பது ஒரு கர்நாடக ராகத்தின் பெயர். தெனாலி தர்பார். இந்த மாதிரி முடி வச்சதுக்காக உங்க வீட்டுல திட்டினாங்களா? ஆமா. இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ஸ்ருதியோட பாடுறதே இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே. மியூசிக் டைரக்டர் கிட்ட காக்கா புடிச்சாதான் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது உண்மையா? அப்படிலாம் இல்ல. அது பதில் இல்ல. தமிழ் சினிமா பாடகர்களுக்கு ஹிந்தி சினிமா பாடகர்களோட பேமெண்ட் ரொம்ப கம்மியா கொடுக்கறாங்களாமே? இல்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். விவரமா இருக்கிறாங்க ரம்யா. விவரம் ரைட். ஓகே, சூப்பர். இந்த கொஞ்ச நேரம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு, போறதே தெரியல. நிஜமாலே, so it was really nice. இன்னும் நிறைய உயரத்துக்கு போகணும். ஆல் தி பெஸ்ட் ரம்யா. தட் வாஸ் ரம்யா. இன்னைக்கு தெனாலி தர்பார்ல நிகழ்ச்சி பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட Facebook பேஜ் தெனாலி தர்பார்ல வந்து போஸ்ட் பண்ணலாம், இல்ல மெயில் அனுப்பலாம். This is Randy saying chada bye bye, take care, good night with Kudichur boys band. சற்று முன்பு பார்த்தமே